சயன பிரதட்சிணா என்பது உடலையும் மனதையும் புத்தியையும் இறைவனிடம் ஒப்படைப்பதாகும். ருத்ர தீர்த்தத்தில் நீராடி ஈர ஆடை அணிந்து கொடிமரத்தின் முன் இறைவனை வேண்டிக் கொண்டு தண்ட நமஸ்காரம் செய்யவும். இவ்வாறே இறைவனை நோக்கி தலை சாய்த்து படுத்தவாறு பகவத் நாமத்தை உச்சரித்தபடி கோயிலைச் சுற்றி வர வேண்டும். சுற்றி வந்து கொடிமரத்தை அடைந்ததும் எழுந்து மீண்டும் இறைவனை வணங்கி தீர்த்த குளத்திற்கு சென்று நீராடிவிட்டு ஆடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். உடல் நலம் மற்றும் நம்பிக்கைக்கு ஏற்ப ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் படுக்கையைச் சுற்றி வரலாம். இந்த பிரசாதத்தை வழங்க முன்பதிவு செய்யவோ அல்லது முன் அனுமதி பெறவோ தேவையில்லை. ஆனால் கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது பக்தர்கள் மேம்பாலத்தை பயன்படுத்தாமல் கிழக்கு கோபுரம் வழியாக நலம்பலத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். அதிக மக்கள் பங்கேற்கும் வாய்ப்பை வழங்குவதற்காக இது செய்யப்படுகிறது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் படுக்கையில் சுற்றுவது நடைமுறையில் சாத்தியமில்லை. கோவிலில் பெண்கள் சயன பிரதட்சிணை செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக அவர்கள் சுற்றி நடக்கிறார்கள். ஆதிபரதட்சிணை என்பது நடை தூரத்தை கால்களால் அளந்து நடப்பது. பொதுவாக நாம் நடக்கும்போது கால்களை நீட்டி முன்னோக்கி இழுத்து நடப்போம். ஆனால் கீழே உள்ள வட்டத்தில் வலது பாதத்தை முன்னோக்கி வைத்தால் இடது பாதத்தின் பின்புறத்தை வலது காலின் கால்விரல்களுடன் வைத்து நடக்க வேண்டும். சொல்வது எளிமையாக தோன்றினாலும் சயன பிரதட்சிணையை விட அதிக பொறுமை தேவைப்படும் பயிற்சி இது.